ஹலோ எவ்ரிவன், இந்த சுவையான ஆப்பத்தை எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சால் போதும், பஞ்சு போல் ஆப்பம் நீங்களும் செய்யலாம். மெஷருக்காக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் பச்சரிசி, ஒரு கிளாஸ் புழுங்கலரிசி, அரை கிளாஸ் உளுந்து, எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதும் நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டுடலாம். இப்போது ஒரு கிளாஸ் பழைய சாதம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தோம்னா பஞ்சு போல் வரும். பச்சரிசி புழுங்கலரிசி ரெண்டுமே ரேஷன் கடையில் வாங்கினதை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய பாத்திரம், மாவு கீழே தான் இருக்குது. 8 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பாருங்கள், மேலே வரைக்கும் பொங்கி வந்திருக்கு. நல்லா புளிச்சிருச்சுன்னு அர்த்தம். நைட்டு ஊற்றுறதுக்காக கெட்டியான மாவை தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஆப்பம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. நான் வந்துட்டு யூடியூப்லாம் பார்த்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று கூட சரியாக வந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சோடாப்பு எதுவுமே போடாமல் கடையில் வாங்கின மாதிரி சாஃப்டாக பஞ்சு போல் ஆப்பம் வந்திருந்தது. இந்த ட்ரிக்கை உங்களுக்குன்னு சொல்லணும்னு நினச்சேன். இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கல்லுப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரைக்காக தனியாக கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். கல் நல்லா சூடானதும் பாருங்கள், மாவு ஊற்றும் போது எவ்வளோ ஒரு ஸ்பான்ச்சியாக தெரியுதுன்னு, பபிள்ஸ்லாம் வருது பார்த்திங்களா. இது மாதிரி வந்தாவே ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஹெல்த்தியான ஆப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சோடாப்பு ரொம்பவே கெடுதல்னு சொல்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.